3 வேண்டுதல்கள். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும், நிம்மதி இருக்காது. வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா, கவலைகள் போகணும்னா நம்ம இறைவன்ட்ட இந்த 3 விஷயத்தை கேட்கணும். இந்த 3 விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு கிடைத்து விட்டால், அந்த வரம் கிடைச்சிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி எப்போதுமே இருக்கும், மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கும். அது என்ன 3 வேண்டுதல்கள், என்ன அந்த 3 வரங்கள்? அதானே யோசிக்கிறீங்க. அதை பற்றி தான் நம்ம விரிவாக பேச போகிறோம். இது விஜயன் மோட்டிவேஷன். ஒரு சாமியாரை பார்ப்பதற்கு ஒரு இளம் பெண் வராங்க. அவங்க முகம் அப்படியே ரொம்ப சோகமாக இருக்குது, ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்குறாங்க. பார்ப்பதற்கு விதவை கோலத்தில் இருக்கிறாங்க. அந்த சாமியார் அழைக்கிறார், வா மகளே வா உட்காரு, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அந்த இளம் பெண் ரொம்ப அழறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறா. சொல் மகளே, என்ன உன்னோட பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, என் வாழ்க்கையை சூனியமாக போயிடுச்சு சாமி, எனக்கு வாழவும் முடியல, சாகவும் முடியல, தூக்கம் இல்லை, சாப்பிட பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல, ஒரு நடைபணமாக நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் சாமி அப்படின்னு. என்ன நடந்தது பெண்ணே சொல்லு அப்படின்னு சாமியார் கேட்கிறார். அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு அன்பான கணவர், ஒரு அழகான குழந்தை பிறந்தது, ரொம்ப சந்தோஷமாக என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என் பையனுக்கு 2 வயசு இருக்கும். ஒரு விபத்தில் என் கணவரும் என் குழந்தையும் இறந்துடுறாங்க. என்னால் ஏற்றுக்கவே முடியல சாமி அப்படின்னு உடைந்து அழறா. கண்ணை மூடுனா என் குழந்தையின் நினைவு, என் அன்பான கணவரின் நினைவு என்னால் மறக்க முடியல, எனக்கு வாழவே பிடிக்கல, அவங்களோடய செத்தரணும்னு நினச்சேன், சாகலாம் அப்படின்னு நினச்சா இன்னொரு சிக்கல், என்னை நம்பி என் குடும்பம் இருக்குது, படுத்த படுக்கையாக எங்கள் அப்பா, வயதான எங்கள் அம்மா, என் தங்கை படிச்சிட்ருக்கா, என்னை நம்பி தான் என் குடும்பம் இருக்குது. ஆனால் நான் சாகவும் முடியல சாமி, வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்கிறார். அப்படியே சாமியார் பார்த்துட்டே இருக்கிறார். இப்போ இன்னொரு சிக்கல் சாமி அப்படின்னு. என்ன மகளே அப்படின்னு. என் கல்லூரியில் என்னோடு படித்த ஒரு பையன் என் மீது ரொம்ப அன்பாக இருப்பான். அவனை சமீபத்தில் சந்தித்தேன். அந்த பையன் என் சூழலெல்லாம் கேட்டான். கேட்ட பிறகும் அவன் சொன்னான், உன் மீது எப்போதும் எனக்கு ஒரு அன்பு உண்டு, நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவன் ஆசையை வெளிப்படுத்துகிறான். நீ விரும்பினா, உன் குடும்பம் விரும்பினா நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். அதை ஏற்றுக்கவும் முடியல, மறுக்கவும் முடியல. உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சலனம் இருக்குது. எனக்கு அதுவும் புரியல சாமி, இப்போ இதுவும் கூடுதலாக என் வாழ்க்கையை சூனியமாக்கி விட்டது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, சாமிகிட்ட என்ன வேண்டுறதுன்னு கூட தெரியல சாமி. அப்போ அந்த சாமியார் கண்களை மூடிவிட்டு சொன்னாராம், ஒரு 3 விஷயத்தை கேளு, இறைவன் அந்த வரத்தை கொடுத்துட்டா உனக்கு போதும். இந்த இளம்பெண் கேட்குறா, சொல்லுங்க சாமி அப்படின்னு. இறைவனிடம் நீ தினமும் பிரார்த்தனை செய்கிற போது மனப்பக்குவத்தை கொடுன்னு கேளு, தைரியத்தை கொடுன்னு கேளு, ஞானத்தை கொடுன்னு கேளு, இந்த 3 மட்டும் உனக்கு கிடைத்து விட்டால் போதும் மகளே அப்படின்னு. இந்த பெண்ணுக்கு புரியலையா, நம்ம சொன்ன விஷயம் வேற, இவர் கேட்க சொல்கிற ஒரு விஷயம். அவர் சொல்கிறா, நீ கேள் மகளே அப்படின்னு. இந்த பெண் போகிறா, தினமும் எனக்கு இறைவா மனப்பக்குவத்தை கொடு, தைரியத்தை கொடு, ஞானத்தை கொடு கேட்டுகிட்டே இருக்கிறான். திரும்ப ஒரு நாள் சாமியாரை சந்திக்கிறாள். சாமியார்கிட்ட சொல்கிறா, சாமி நான் என்னென்னமோ சொன்னேன், ஆனால் நீங்கள் ஏதோ வேண்ட சொன்னீங்க, அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ சாமியார் சொன்னாராம், வாழ்க்கை எல்லாருக்கும் இதோடு சம்பந்தம் இருக்கிறது, எல்லாருக்கும் இந்த 3 வரங்கள் மட்டும் கிடைத்து விட்டால் போதும் மகளே அப்படின்னு. என்ன சாமி சொல்கிறீங்க? சாமியார் சொன்னாராம், மகளே, இந்த உலகில் நம் வாழ்க்கையில் நாம் மாற்றவே முடியாத விஷயங்கள் என்று சிலவைகள் உண்டு. அதை மாற்றவே முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அதை மனசு ஏற்றுக்காது. அதனால தான் உன்னிடம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடு இறைவான்னு வேண்ட சொன்னேன். சாமி புரியலையே. மகளே, உன் கணவர் இறந்துட்டார், குழந்தை இறந்துருச்சு, இனி அது ஒன்று திரும்பி கொண்டு வர முடியாது, போன உசுறு போனது தான். ஆனால் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? முடியாது, மனசு ஏற்றுக்காது. இறைவன் தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உனக்கு கொடுக்க வேண்டும். அதனால தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கேட்க சொன்னேன். அது கிடைச்சிருச்சுன்னா உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைச்சிரும் மகளே. தைரியம் கேட்க சொன்னீங்களே, ஏன் சாமி? தைரியம் ஏன் தெரியுமா கேட்க சொன்னேன்? நம்முடைய வாழ்க்கையில் மாற்றக்கூடிய விஷயங்கள்னு சிலவைகள் உண்டு. நம்ம நினைச்சா மாற்றலாம். சடங்கு சம்பிரதாயங்கள் நம்ம நினைச்சா உடைக்கலாம். மறு திருமணம் செஞ்சுக்கலாம், மறுமணம் செய்யலாம். இதெல்லாம் நம்ம நினைச்சா உடைக்கலாம். இந்த கட்டுத்திட்டெல்லாம் உடைக்கலாம். விதவைன்னா வெள்ளப்புடவையில் தான் இருக்கணும், பூ வச்சுக்க கூடாது, பொட்டு, இதெல்லாம் நம்ம நினைச்சா உடைக்கலாம். ஆனால் அதை உடைக்கிறதுக்கு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் இருந்தால் மாற்றலாம்.
உன் வாழ்க்கையில் கூட இதுதான் பிரச்சனை. உனக்கு அந்த தைரியம் இல்லாம தான் நீ குழம்பி போய் இருக்கிறாய். அதனாலதான் இறைவனிடம் நான் தைரியத்தை கேட்க சொன்னேன். அப்படியா சாமி? அடுத்து சாமியார் சொன்னாராம், நான் ஏன் ஞானத்தை கேட்க சொன்னேன் தெரியுமா? தெரியலையே சாமி. வாழ்க்கையில் எது மாற்றக்கூடியது எது மாற்ற முடியாதது என்பதை பகுத்தறிவதற்கு நமக்கு ஞானம் வேண்டும். நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். மாற்றவே முடியாததை மாற்ற முடியும்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான். மாற்றக்கூடியதை இதை மாற்றவே முடியாதுன்னு பயந்துட்டே இருப்பான். அந்த குழப்பத்தில் தான் நீ இருக்கிறாய் மகளே. அந்த குழப்பம் தீர்ந்து போய்விட்டால், அந்த குழப்பம் இல்லாத அந்த ஞானம் உனக்கு கிடைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் வசந்தம் வந்துவிடும், மகிழ்ச்சி வந்துவிடும். அதற்காக அந்த ஞானத்தை பெறச் சொன்னேன் என்று சாமியார் சொல்கிறார். நம்பிக்கையோடு அந்த இளம்பெண் நடந்து போனதாக அந்த கதை முடிகிறது. எவ்வளவு ஆழமான கதை! அந்த பொன்மொழிகளை நான் மீண்டும் என் மனதிற்குள் நினைத்து பார்த்தேன். அதனால தான் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். நாம் மீண்டும் ஒரு முறை அந்த பிரார்த்தனையை இறைவனிடம் செய்வோம். நமக்காக அல்ல, எல்லோருக்கும் சேர்த்தே செய்வோம். உங்கள் மனதில் நான் சொல்வதை நினைத்து கொள்ளுங்கள். பிரார்த்தனைக்குள் போவோம். இறைவா, இறைவா, வாழ்க்கையில் மாற்றவே முடியாத சில விஷயங்கள் நடந்து விடுகின்றன. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு கொடு இறைவா. இறைவனே, வாழ்க்கையில் மாற்றக்கூடிய சில விஷயங்கள் என் வாழ்க்கையின் கண்முன்னே இருக்கின்றன. அதை மாற்றுவதற்கான தைரியத்தை எனக்கு கொடு இறைவா. வாழ்க்கையில் மாற்ற முடியாதது மாற்றக்கூடியது, இதை பகுத்தறியக்கூடிய ஞானத்தை கொடு இறைவா. இந்த 3 விஷயங்களையும் எனக்கு வரமாக கொடு இறைவா. இறைவனுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி.